ஒரு சமூக மாற்றத்துக்கான சமதர்ம சமூகத்தை அமைப்பதற்கான போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய காலத்தில் சமதர்ம சமூகம் மலரும் போது இது போன்ற சமூக கொடுமைகள் தானாக உதிர்ந்து போவதற்கான சூழல் ஏற்படும். பெண்களுக்கான வாக்குரிமை என்பது வருவதற்கு மிகப்பெரிய போராட்டம் நடத்தி இன்னும் கூட அதை பறிப்பதற்கான பல முயற்சிகள் நடந்து கொண்டிருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. சுமார் 1948 நடந்த பாசிசத்துக்கு எதிரான போராட்டத்தில் வெற்றி பெற்ற பின்புதான் உலகம் முழுவதிலுமே பெண்களுக்கு அனைவருக்கும் வாக்குரிமை, அடல்ட் யூனிவர்சல் அடல்ட் பிரான்சைஸ் என்று சொல்லக்கூடிய வயது வந்த அனைவருக்கும் வாக்குரிமை என்பது, பெண்களுக்கு குறிப்பாக வாக்குரிமை என்பது வந்தது. இது போன்று பல விஷயங்களில் பெண்களை இரண்டாம் தர பிரஜைகளாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய ஒரு சமூகத்தில் ஒரு சமதர்ம சமூகம் அமைகிற வரை நடந்து கொண்டிருக்கக்கூடிய கொடுமைகள் இருந்து அவர்களை காப்பாற்றுவதற்காக இது போன்ற முன்முயற்சிகள் இன்று மிக அத்தியாவசியமாக தேவையாக இருக்கிறது. சிறப்பாக இங்கே துவங்கி இருக்கிறது. இன்றைய நிகழ்வு மிக சிறப்பாக குறித்த நேரத்தில் துவங்கி குறித்த நேரத்தில் நிறைவு பெறும். அனைத்து தோழர்களும் ஒத்துழைக்க வேண்டும் என்று முதலிலேயே கேட்டுக்கொள்கிறேன். இந்த கருத்தரங்கம் என்பது இன்று பெண்களுக்கு எதிராக இழைக்கப்படக்கூடிய அனைத்து கொடுமைகளுக்கும் எதிரான ஒரு கருத்தரங்கமாகவும் பார்க்கப்பட வேண்டும். வரதட்சணை ஒழிப்பு, வரதட்சணை கொடுமை என்பது மிக பெரிய கொடுமையாக இந்த சமூகத்தில் நிலவிக் கொண்டிருக்கிறது. இன்று ஒரு சமூக மாற்றத்துக்கான சமதர்ம சமூகத்தை அமைப்பதற்கான போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய காலத்தில் சமதர்ம சமூகம் மலரும் போது இது போன்ற சமூக கொடுமைகள் தானாக உதிர்ந்து போவதற்கான சூழல் ஏற்படும். ஆனால் அதை அடைகிற காலத்திற்கு முன்னதாக இது போன்ற கொடுமைகள் மிக அதிகமாக இங்கே நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. அதை தடுக்க வேண்டும் என்ற நோக்கத்துடன் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இந்த மிக முக்கியமான பிரச்சனையை கையில் எடுத்து தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய கட்சி தோழர்கள் கலந்து கொள்ளக்கூடிய, குறிப்பாக வட மாவட்டங்களில் இருக்கக்கூடிய தோழர்கள் கலந்து கொள்ளக்கூடிய இந்த சிறப்பு கருத்தரங்கத்தையும் நிகழ்ச்சியும் இங்கே ஏற்பாடு செய்திருக்கிறோம். தோழர், இந்த நிகழ்வினுடைய தலைவர் வாலண்டினா அவர்கள் பேசும்போது குறிப்பிட்டார்கள், பெண்கள் போகப் பொருட்களாக வாங்கப்படுவதும் விற்கப்படுவதுமான ஒரு அவல நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள் என்பதை அவர்கள் தெரிவித்தார்கள். இன்று வரலாற்று ரீதியாக ஒரு தாய் வழி சமூகம் நிறைவுற்ற காலத்திலிருந்து எப்போது சொத்துடைமை ஏற்பட்டதோ அந்த காலத்திலிருந்து பெண்கள் என்பது அடிமைப்பட்டு கிடக்கிறார்கள். அவர்களுடைய நிலைமை என்பது இரண்டாம் தர பிரஜை என்ற முறையிலே தான் இருந்து கொண்டிருக்கிறது. அது பல நூற்றாண்டுகள் கலந்ததுக்கு அப்புறமும் கூட எந்த முன்னேற்றமும் இல்லை. நீங்கள் மன்னராட்சி காலத்திலும் நிலப்பிரபுத்துவ சமூக ஆட்சி காலங்களிலும் சமீபத்தில் நடைபெற்று கொண்டிருந்திருக்கக்கூடிய ஒரு காலனி ஆதிக்க கொடுமையின் காலத்திலும் எல்லா காலத்திலும் பெண்கள் நிலைமை என்பது மிக மோசமானதாகவே இருந்திருக்கிறது. பெண்களுக்கான வாக்குரிமை என்பது வருவதற்கு மிகப்பெரிய போராட்டம் நடத்தி இன்னும் கூட அதை பறிப்பதற்கான பல முயற்சிகள் நடந்து கொண்டிருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. 20ஆம் நூற்றாண்டினுடைய இறுதி பகுதியில் சுமார் 1948 நடந்த பாசிசத்துக்கு எதிரான போராட்டத்தில் வெற்றி பெற்ற பின்புதான் உலகம் முழுவதிலுமே பெண்களுக்கு அனைவருக்கும் வாக்குரிமை, அடல்ட் யூனிவர்சல் அடல்ட் பிரான்சைஸ் என்று சொல்லக்கூடிய வயது வந்த அனைவருக்கும் வாக்குரிமை என்பது, பெண்களுக்கு குறிப்பாக வாக்குரிமை என்பது வந்தது. இது போன்று பல விஷயங்களில் பெண்களை இரண்டாம் தர பிரஜைகளாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய ஒரு சமூகத்தில் ஒரு சமதர்ம சமூகம் அமைகிற வரை நடந்து கொண்டிருக்கக்கூடிய கொடுமைகள் இருந்து அவர்களை காப்பாற்றுவதற்காக இது போன்ற முன்முயற்சிகள் இன்று மிக அத்தியாவசியமாக தேவையாக இருக்கிறது. இன்று அரசியல் தளத்திலும் சமூக தளத்திலும் பிற கட்சிகள் அவர்களுடைய பிரையாரிட்டி, அவர்களுடைய முன்னுரிமை என்பது வாக்குகளை பெறுவதிலும் ஆட்சிகளை அமைப்பதிலும் ஊழல் போன்ற நடவடிக்கைகளில் ஈடுபடுவதிலும் சமூகத்தில் அவர்கள் நினைக்கக்கூடிய மாற்றங்களை மிக மோசமான ஒரு பிற்போக்குத்தனமான சமூக அமைப்பை உருவாக்குவதற்கான, ஒரு வகுப்புவாத சமூக அமைப்பை உருவாக்குவதற்கான மாற்றங்களை கொண்டு வருவதற்குமான முன்னுரிமை இருக்கக்கூடிய காலத்தில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இது போன்ற சமூக சீர்திருத்தங்களை உள்ளடக்கிய முன்னேற்றகரமான நிகழ்ச்சிகளுக்கு முன்னுரிமை கொடுத்து இது போன்ற நிகழ்ச்சிகளை இங்கே நடத்தி கொண்டிருக்கிறோம். இந்த நிகழ்ச்சியில் ஏற்கனவே தோழர் தலைவர் அறிவித்தது போன்ற 4 மிக முக்கியமான கருத்தாளர்கள் இது போன்ற விஷயங்களை குறித்து
விரிவாக பேச இருக்கிற காரணத்தினால் இதை ஒரு துவக்கி வைப்பது என்பது ஒரு சம்பிரதாயம் என்ற முறையிலே இந்த கருத்தரங்கத்தையும் இந்த நிகழ்வுகளையும் துவக்கி வைத்து இங்கே வந்திருக்கக்கூடிய தோழர்கள் அனைவரையும் வருக வருக என்று நானும் எனது பங்கிற்கு தமிழ்நாடு மாநில குழுவின் சார்பாக வரவேற்று விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.